Good morning students. In class la current electricity lesson la example 2.6 பார்க்கலாம். Resistance of a wire is 20 ohms. Okay. What will be the new resistance if it is stretched uniformly 8 times its original length? Okay. இப்போ நம்ம ரெண்டா செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் நியூ அப்படினா. சரியா? ஒரிஜினல் வயரோட லென்த் என்னது? அதை வந்து L1 ன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். நியூ வயர் தட் இஸ் ஸ்ட்ரெச்டு வயர் வந்து L2 ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இதோட லென்த் L1ங்கிறது இனிஷியலாக என்ன லென்த்தோ அதுதான். இதோட நியூ வயரோட ஸ்ட்ரெச்டு வயரோட லென்த் வந்து L2 இஸ் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் L1. ஓகே. L1 Lனும் சேம் தான். ஸோ L2 ஈக்குவல் டு 8 இன்ட்டு Lன்னு போட்டுக்கோ. இதோட ரெசிஸ்டன்ஸ் ஓகே, இந்த ஒரிஜினலோட ரெசிஸ்டன்ஸ் R1. R1ஓட ஃபார்முலா என்னது? ரோ இன்ட்டு L1 பை A1. இது லென்த் ஆஃப் த வயர், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனாக ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி. ஓகே. இப்போது இன்ஸ்டெட் ஆஃப் L1 we can write L. ஓகே, இங்கே L தானே போட்டிருக்கோம். ஸோ ரோ L பை A1 போட்டுக்கோ. இங்கே நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னது? R2 ஈக்குவல் டு ரோ இன்ட்டு L2 பை A2. L2ங்கிறது 8L. ஸோ 8L பை A2ன்னு போட்டுக்கோ. இப்போது வால்யூம் வந்து எனக்கு அன்சேஞ்ச்டு. ஓகேயா? அப்போது இனிஷியல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வால்யூம்னு எடுத்துக்கிறேன். வால்யூம் நமக்கு தெரியும், ஏரியா இன்ட்டு லென்த்து. ஓகே. அதே மாதிரி இனிஷியல் வால்யூம் வந்து A1 இன்ட்டு L1, ஃபைனல் வால்யூம் வந்து A2 இன்ட்டு L2. ஓகே. இப்போது L2 நமக்கு என்னென்னு தெரியும்? 8Lன்னு தெரியும். ஸோ இங்கே 8Lன்னு போட்டுக்கோ. இப்போது இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வந்துடும். அப்போ A1 பை A2 ஈக்குவல் டு L2 பை இந்த L1 டினாமினேட்டர் கொண்டு வந்து L2 பை L1. L2ங்கிறது நமக்கு என்ன தெரியும்? 8L. ஸோ 8L, L1 வந்து L நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது போடு. அப்போது LL கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு 8 இருக்கும். அப்போ A1 பை A2 இஸ் ஈக்குவல் டு 8. இப்போது R2 பை R1 போடுறேன். R2 பை R1 என்னது? ரோ ஆஃப் இங்கே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, R2ங்கிறது இப்படி எழுது 8 ரோ L பை A2. சரி, அப்படி எழுது. R1 வந்து ரோ L பை A1 போட்டேன்னா இங்கே வந்து ரோ கேன்சல் ஆகிடும், LL கேன்சல் ஆகிட்டு. ஓகே. இது நியூமரேட்டர் போயிடும். அப்போது 8 பை A2 இன்ட்டு A1 வரும். இப்போ A1 பை A2 நமக்கு என்ன தெரியும்? இங்கே தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 8ன்னு சொல்லிவிட்டு. ஓகே. அப்போ இது ஒரு 8, இது ஒரு 8, ரெண்டையும் கேல்குலேட் பண்ணால் எனக்கு 64. ஓகே. இப்போது R2 ஈக்குவல் டு 64 இன்ட்டு R1. ஓகே. R1 வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 20 ஓம்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா 0 ஃபஸ்ட்டு போட்டுக்கோ. 4 2s are 8 எழுது, 6 2s are 12, 1280 ohms. அப்போ R2 is equal to 1280 ohms. ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.